ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினா லைக் ஜஸ்ட் நான் எப்படி இயல்பாக இருக்க போகிறேன் இனிமேல் என் லைஃப்பில் அதை பற்றின தான் நான் இப்போ பேச போகிறேன். பிகாஸ் ஆனஸ்ட்டாக வந்து இப்போ வரைக்கும் நான் பண்ண ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை வாட் எவர் ஐம் ட்ரைங் டு டூ இன் லைஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்னிங் மணி, அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அது பிடிக்கல. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு அது தெரில, எனக்கு அது சுத்தமாக எனக்கு வராது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே வராது. ஏதோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், லாஜிக் இருக்கும், அது என்னத்துக்கு பண்ணுறாங்க, எதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறானுங்க, அதெல்லாம் அதை வச்சு எப்படி நான் வந்து காசு ஏர்ன் பண்ணணும், அது எதுவுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை சொல்லப்போனால். ஏன்டா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், என்ன இது எனக்கு சுத்தமாக எனக்கு ஜோஷே வரல ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதுதான் ஸோ அதான் இனிமேல் வந்து எனக்கு பிடிச்சதை ஏதாவது பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். பட் அகைன் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், யாரை பிடிக்கணும், அவங்கள தாண்டி ஏதாவது ஒன்று நான் ப்ரூவ் பண்ணணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், திரும்ப இதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து 26 வருஷம் கடந்து வந்துட்டுருக்கிறேன் ஆல்ரெடி என் லைஃப்பில். இதுக்கப்புறமும் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி மெனக்கெட்டு பண்ணோன்னா எப்பட்றா இது நான் பண்ண முடியுமா, எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அதெல்லாம் நிறைய எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பிடிச்சது பண்ணணுங்க. அது வந்து எனக்கு சப்போர்ட் தேவை. ஆக்சுவலாக வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட் தேவை. ஆக்சுவலாக நான் பண்ணிது வந்து லவ் மேரேஜ். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் நிறையவே என் சைடில் இருக்குது. நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். பிரச்சனை என்னன்னா அதுதான், லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது, கல்ச்சர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அவ்வளோ எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நான் என்னத்தை ப்ரூவ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. சரி, நான் சொல்கிறேன் பேசிக்காக அது எனக்கு என்னென்ன பிடிக்கும் லைஃப்பில் பண்ண. அதில் நீங்கள் வந்து மேபி கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம் கமெண்ட்ஸில், நான் எது பண்ணால் எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, எனக்கு வந்து ஹர்ப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அதை பற்றி படிக்க, அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, ஒரு மெடிசனை கண்டுபிடிக்க, அந்த மாதிரிலாம் சயின்டிஸ்ட் லெவலில் நான் இறங்கி வந்து போவேன். ஆனால் அதை வச்சு எனக்கு துட்டு கிடைக்குமா என்னன்னா அது ஒரு பெரிய கொஷன் மார்க்காகவே இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து அது ரிலேட்டடான கரியர் வந்து அவ்வளோ ஒன்றும் ஏர்ன் எல்லாம் அவ்வளோ பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அது மார்க்கெட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அதோட யூனிக்னஸை ப்ரூவ் பண்ணணும், அது வந்து உண்மையாகவே எஃபெக்டிவான ஹர்புன்னு வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணுறதுக்குள்ளே திரும்ப வருஷக்கணக்காக ஆகிடும் எனக்கு வந்து. அது வந்து சும்மா எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிடிக்கும், அதை பற்றி படிக்க, காட்டுங்களில் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிக்கும். பட் அது வந்து ஒரு கரியராக வந்து மாற்றி அதுலேருந்து நம்ம துட்டை பார்க்க முடியுமானா ஒரு பெரிய கொஷன் மார்க்காகவே இருக்குது. அது எனக்கு பிடிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து எனக்கு வந்து கார் ரேசிங் வந்து பிடிக்கும். பட் அது கார் ரேசிங் வந்து இன்னும் தெரில. நான் வந்து ஒரு வாரமாக ட்ரை பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப கஷ்டங்க. அது எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போய் ஃபுல்லு தூக்கமே வராது, ஒரு மாதிரி இன்சாம்னியாக்காக ஆகிடும். ஏன்னா திரும்ப பிரெயின் அந்த ஸ்பீட்லேயே ஓடிட்டே இருக்குமா, ரேசிங் பண்ண 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 தூக்கமே வராது. அது எப்படி தான் பசங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறானுங்கன்னே தெரில. ரொம்பவே அது வந்து எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களுக்கு வந்து அது ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலாக. ஏன்னா பசங்க பிரெயினே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அவனுங்க எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறானுங்க எனக்கும் தெரில. மேபி அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த மாதிரி தான் டிப்ரெஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கஷ்டம் ஆக்சுவலாக. உண்மையாகவே கார் ரேசிங், பைக் ரேசிங் பண்ணுறவங்கலாம் ரொம்பவே கிரேட்டஸ்ட் ஆஃப் தி கிரேட்டஸ்ட், கோட்டுன்னு சொல்லுவேன் சீரியஸாக. பட் எனக்கு பிடிக்கும். ஒரு கார் கொடுத்தா அது எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணோம், அது வந்து நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அது ஒரு மாதிரி. ஸோ அதுவும் பிடிக்கும் எனக்கு. அதுதான் தாட் எனக்கு வந்து ஒரு நல்ல மூவி பண்ணணும், மீனிங்ஃபுல்லான ஸ்கிரிப்ட் கிடைச்சா அதை வச்சு ஒரு நல்ல ஒரு மூவி பண்ணணும்னு ஆசை.
பார்ப்போம். தெரில இந்த மூஞ்சிய வந்து ஜனங்க ஏற்றுப்பாங்களா என்ன கதைன்னு தெரியாது. ஏற்றுக்கிட்டா ஓகே. பட் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் நான் பண்ண ரெடி ஆக்சுவலாக. ஆக்டரே யாரை வந்தாங்களும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கணும். மீனிங்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் வந்து ஐ வாண்ட் டு கன்வே டு த ஆடியன்ஸ். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு வில்லேஜ் கான்செப்டில் அந்த மாதிரி எனக்கு வில்லேஜ் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊர் பொண்ணா அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லேஜ் கண்டென்ட் மூவி, ஒரு நல்ல ஸ்கிரிப்டு மூவி அந்த மாதிரி ஏதாவது கிடச்சா பண்ண எனக்கு பிடிக்கும். தெரிலங்க, இவ்வளோலாம் இருக்குது என் மைண்டில். பட் எனக்கு எக்ஸாக்டாக அது எப்படி நான் வந்து மானிட்டைஸ் பண்ணி இதை வச்சு எப்படி என் லைஃப்பை செட்டில் பண்ண போகிறேனே தெரில. நீங்களே ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும் என் லைஃப்பில் அப்படின்னு காமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். Because I'm really confused, guys. Please help me.